நாட்டிலேயே தமிழகத்தில்தான் கடந்த 4 ஆண்டுகளில் அதிக சாலை விபத்துகள் நடந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. நிர்வாக திறனற்ற விளம்பர திமுக ஆட்சியில் நடந்த விபத்துகளை புள்ளி விவரங்களுடன் விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வாகனங்களால் வாகன விபத்துகளும் அதிகரித்து வருகின்றன. இந்த நிலையில் சாலை விபத்துகள் மற்றும் உயிரிழப்புகள் தொடர்பாக எழுத்துப்பூர்வமான புள்ளி விவரங்களுடன் கூடிய தகவலை நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு வெளியிட்டது. அந்த புள்ளி விவரத்தில் அதிக சாலை விபத்துகள் நடைபெறும் மாநிலமாக நாட்டிலேயே தமிழகம் முதலிடத்தில் இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் அதிகபட்சமாக சாலை விபத்துகள் நடந்துள்ளதற்கு தரமற்ற சாலைகள் தான் முக்கிய காரணம் என்பது தெரிய வந்துள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் முக்கிய சாலையாக இருக்கும் மாநில நெடுஞ்சாலைகள் தரமாக அமைக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அவ்வப்போது சாலைகளை சீரமைக்க நிதி ஒதுக்கி அதன் மூலம் கமிஷன் பெறுவதை தான் விளம்பர திமுக அரசு வாடிக்கையாக கொண்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகள் என மாநில நெடுஞ்சாலைகள் தொடங்கி தெருக்களில் போடப்படும் சாலை வரை எப்படி கமிஷன் அடிப்பது என ஆராய்ந்து தரமற்ற சாலை அமைக்கப்பட்டு வருவதாக சமூக ஆர்வலர்கள் சாடுகின்றனர். தமிழகத்திலேயே பெரிய மாநகராட்சியாக இருந்து வரும் சென்னை மாநகராட்சியில் உள்ள சாலைகள் எப்போதுமே குண்டும் குழியுமாக காணப்படும் நிலை உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். உதாரணத்திற்கு சென்னையின் முக்கியமான பகுதியாக இருக்கும் அண்ணா சாலையில் தினமும் லட்சக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன. இந்த சாலை முழுவதும் குண்டும் குழியுமாக தான் காணப்படுகிறது. இது மட்டுமின்றி சென்னை புறநகர் பகுதியாக இருக்கக்கூடிய மாதவரம், அம்பத்தூர், தாம்பரம், பல்லாவரம், மடிப்பாக்கம், மேடவாக்கம், வேளச்சேரி உள்ளிட்ட பெரும்பாலான இடங்களில் சாலைகள் பயன்படுத்த முடியாத அளவிற்கு சேதமடைந்த நிலையில் உள்ளது. வாகன பெருக்கத்துக்கு ஏற்ற மாதிரி சாலைகளே கிடையாது. எல்லா சாலைகளும் பார்த்தீங்கன்னா குண்டும் குழியுமா ஓவராக இருக்குது. எங்கேயுமே எப்போ எந்த நேரத்தில் எங்கே இது இருக்குன்னு தெரியும். எல்லாம் சாதாரண மெயின் ரோட்லேயே பாருங்கள், அவ்வளோ சாலைகள் இது பண்ணி முந்திலாம் குவார்ட்டர் டேக்ஸ்னு கட்டியிருந்தாங்க. இப்போ முழுசாக சாலை வரி வாங்கிட்டு அந்த சாலை வரியும் போயிடுது. அப்படி ஒரு சாலை கூட பராமரிப்புங்கிறது டோட்டலாக இல்லவே இல்லை. எப்போ நைட்டில் போனீங்கன்னா நிச்சயமாக கீழே விடாது. எவ்வளோ தான் நல்லா ஓட்ட தெரிஞ்சாலும் கீழே விழுந்துருவாங்க. விளம்பர திமுக ஆட்சியில் தமிழகத்தில் உள்ள சாலைகள் முறையாக போடவில்லை என்ற குற்றச்சாட்டும் இருந்து வருகிறது. இதன் காரணமாகவே தமிழகத்தில் அதிகபட்ச சாலை விபத்துகள் நடந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 2021ஆம் ஆண்டில் மட்டும் 55,682 சாலை விபத்துகள் நடந்துள்ளன. அதேபோல் 2022ஆம் ஆண்டில் 64,105 சாலை விபத்துகளும், 2023ஆம் ஆண்டில் 67,213 விபத்துகளும், 2024ஆம் ஆண்டில் 67,526 சாலை விபத்துகளும் நடந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. சாலை விபத்துகள் நடக்க தரமற்ற சாலைகள் காரணமாக இருந்தாலும் மறுபுறம் போக்குவரத்து துறையில் லஞ்சம் வாங்கிக் கொண்டு தகுதியற்றவர்களுக்கு ஓட்டுநர் உரிமம் கொடுப்பதாலும் அதிக விபத்துகள் ஏற்படுவது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. நாட்டிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு தமிழகத்தில் 2021ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை அதிகபட்சமாக 2,60,000 சாலை விபத்துகள் நடந்துள்ளன. தரமான சாலைகளுக்காக ஒதுக்கப்படும் நிதியிலிருந்து கமிஷன் அடித்து அப்பாவி மக்களின் உயிருடன் விளம்பர திமுக அரசு விளையாடி உள்ளது மத்திய அரசின் அறிக்கையில் அம்பலமாகி உள்ளது. தமிழகத்தை முதலிடத்திற்கு முன்னேற்றுவேன் என சூளுரைத்த விளம்பர முதலமைச்சர் ஸ்டாலின் அப்பாவி பொதுமக்களின் உயிருடன் விளையாடி அதிக விபத்துக்களின் பட்டியலில் மாநிலத்தை முதலிடத்திற்கு கொண்டு வந்துள்ளதாக சமூக ஆர்வலர்கள் விமர்சிக்கின்றனர். இதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன பதில் சொல்வார்? எப்படி இருப்பினும் துண்டு சீட்டில் எழுதி கொடுப்பதை பார்த்து ஒப்புவித்துதான் செல்ல போகிறார். போவது ஆட்சியாளர்களின் உயிர் அல்லவே, அப்பாவி மக்களின் உயிர்தானே என்ற அலட்சியம்தான் இதற்கு காரணம். அதிகார மமதையில் கமிஷன் அடித்து தரமற்ற சாலையால் லட்சக்கணக்கான மக்களின் உயிர் பலி கொடுத்து வரும் விளம்பர திமுக ஆட்சியை அதிகாரத்திலிருந்து நீக்க மக்கள் தயாராகிவிட்டனர் என்பதே நிதர்சனமான உண்மை.